தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்திகள் மகிமை டிவியிலே வெளியிடப்படுகின்றன. இந்த சங்கீத செய்திகள் எல்லாமே தொகுப்பாக யூடியூபில் காணப்படும். ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் விட்டுவிட்டால் யூடியூபில் நீங்கள் போய் பார்த்து அந்த சங்கீதத்தின் அறிவுரைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்திகளை கேட்ட பிறகு உங்களுடைய ஆலோசனைகள், ஜெப குறிப்புகள் இவற்றையெல்லாம் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபிப்போம், ஆலோசனைகள் உங்களுக்கு வழங்குவோம். அது மட்டுமல்ல, வேதம் முழுவதற்கும் வேத தியான உரை எழுதியிருக்கிறோம். திருமறை தெளிவுரை என்ற தலைப்பிலே 66 புஸ்தகங்களுக்கும் விளக்க உரை எழுதியிருக்கிறோம். வேண்டியவர்கள் நீங்கள் எங்களுடைய முகவரியிலே டெலிஃபோனிலே தொடர்பு கொண்டு நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். 8 வால்யூமில் 8 பாகங்களாக வேதம் முழுவதற்கு விளக்க உரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்கள் பெற்று ஆசீர்வாதமாக இருக்கவும், உங்களுடைய ஒரு குடும்ப பொக்கிஷமாக அவற்றை கருதவும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த செய்திகளை பாருங்கள். இந்த செய்திகளை, இந்த டிவி சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே செய்திகளை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 67ஆம் சங்கீதம். வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் வாசிக்கும் பொழுது என்னோடு இருந்த வசனங்களிலே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். 67ஆம் சங்கீதம் ஒரு சிறிய சங்கீதம் என்பதனாலே அனைத்து வசனங்களையும் வாசித்து விடுகிறேன். பிராக்கெட்டில் பார்க்கிறோம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. பாட்டு என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலிலே ஜெபாலயங்கள், தேவாலயம் எல்லாம் உண்டே. அந்த ஆராதனைகளிலே பாடத்தக்கதாக பாடகர் குழுவுக்கு பாடகர் குழு தலைவனால் பயிற்றுவிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாட்டு என்று சொல்ல வேண்டும். ஆராதனை பாடல்களிலே 67ஆம் சங்கீதமும் ஒன்று. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். சேலா. தேவனை, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்திருத்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழக் கடவர்கள். சேலா. தேவனை, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே, எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த சங்கீதத்தை நீங்கள் திறந்தே வைத்துக்கொள்ளுங்கள். ஆங்காங்கு சில வசனங்களை நாம் விளக்கும் பொழுது அவற்றை நீங்கள் பின்தொடர்வதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இந்த சங்கீதத்தை எழுதியது யார் என்று வேதம் சொல்லவில்லை. எனவே இது அநாதை சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. என்னை பொறுத்தளவில் அநாதை சங்கீதம் என்று வேதத்தில் ஒன்றுமில்லை. ஏனென்றால் வேத வாக்கியங்கள் எல்லாமே ஆவியானவரால் அருளப்பட்டவை. இது ஆவியானவருடைய சங்கீதம் என்று சொல்வதுதான் சாலச்சிறந்த போதனையாகும். ராகத்தலைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட பாட்டு. குறிப்பாக அறுவடை பண்டிகை நாட்களிலே, அறுவடை பண்டிகை ஆராதனையிலே இந்த சங்கீதத்தை பாடலாக பாடுவார்கள். இது ஒரு மகிழ்ச்சியின் சங்கீதமாகவும் அறுவடை கீதமாகவும் அந்நாட்களிலே அழைக்கப்பட்டது. இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரை பற்றிய சில உண்மைகளை இந்த சங்கீதமும் கூடுதலாக அறிவிக்கிறது. முதலாவதாக அவர் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். 2வது வசனத்திலே சேலா என்று அடைப்புக்குறியிலே காணப்படுகிறது. சேலா என்ற சொல்லுக்கு, அந்த சொல் இடம்பெறும் வசனங்களுக்கு முந்தின வசனங்களை மீண்டுமாக வாசித்து, சிந்தித்து, தியானித்து, கைக்கொள்ள ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை சேலா என்ற வார்த்தை குறிப்புணர்த்துகிறது. சேலா என்றால் நிறுத்தி, யோசித்து, திரும்ப திரும்ப வாசித்து, சிந்தித்து, அந்த வார்த்தைகளுக்கு, வசனங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பது பொருளாகும். முதலாவதாக ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த சங்கீதம் அறிவிக்கிறது. முதலாம் வசனத்திலே அவருடைய இரக்கத்தினாலே, 2வது வசனத்திலே ஆசீர்வாதம். அந்த வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே ஆசீர்வாதம். அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைப்பதாக வேதம் இந்த பகுதியிலே நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியும் வாய்மையும் வாழ்வுமாயிருக்கிறார் என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே படிக்கிறோம். வாழ்வு என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய இரட்சண்யம், ஆண்டவருடைய கிருபை,
கிருபையினாலே பெறக்கூடிய ரட்சிப்பை பற்றி இந்த சங்கீதம் ஆரம்பத்திலேயே அறிவிக்கிறது. இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார் போல ஆண்டவருடைய பிரகாசம் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய வரலாற்றிலே, அவர்களுக்கு ஆண்டவர் காட்டக்கூடிய வழி நடத்துதலிலே பிரகாசிப்பதாக இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது. அன்றைக்கு இயேசுவானவர் பிறந்த நாட்களிலே இருளிலே வெளிச்சம் பிரகாசித்து தேவதூதர்களெல்லாம் இறங்கி வந்து மேய்ப்பர்களுக்கு முன்பாக முதல் கிறிஸ்மஸ் பஜனை பாடலை பாடினார்களே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொன்னார்களே, அதே போல அந்த சந்தோஷமும் சமாதானமும் நமக்கு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாக விளங்குகிறார் என்று சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு விளக்குகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஆக ஆசீர்வாதத்திற்கு அடிப்படை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை நாமே ஆசீர்வதிக்க முடியாது, மற்றவர்கள் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வாதம் என்பது ஆண்டவருடைய கரங்களில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் தெளிவாக கற்றுக்கொள்கிறோம். ஒருவேளை யாராவது ஒரு தாயத்தை தந்து போனாலோ, அல்லது ஜெபித்த ஒரு எண்ணெய் பாட்டிலை தந்து போனாலோ, அல்லது ஜெபிக்கப்பட்ட ஒரு கைக்குட்டை தந்து போனாலோ ஆசீர்வாதங்கள் வராது. அதெல்லாம் மாந்திரீகமான செயல்பாடுகள், வேதத்திற்கு புறம்பான காரியங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவருடைய வழியிலே வரக்கூடியவை. ஆண்டவருடைய வழிக்கு, ஆண்டவருடைய சித்தத்திற்கு புறம்பானவை ஆசீர்வாதங்கள் அல்ல. தேவ வழிகாட்டுதலின் அடிப்படையில் வரக்கூடிய, தேவனிடமிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் மெய்யான ஆசீர்வாதங்கள். அவை நம்முடைய வாழ்க்கையிலே நிலைக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை தேவனுடைய ஊழியர்கள் நமக்கு அருளி செய்கிறார்கள். ஆண்டவருடைய ஊழியர்கள் மூலமாகவும் நமக்கு ஆசீர்வாதங்கள் வருகின்றன என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. குறிப்பாக ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த மகிமையான ஊழியத்திற்கு யார் வர முடியாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, அதே போல ஆரோனுடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? எண்ணாகமம் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 24ஆம் 26ஆம் வசனத்திலே ஆரோனுடைய ஆசீர்வாதம் விளங்கத்தக்கதாக வேதத்தில் என்ன வாசிக்கிறோம். எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதலாக வாசிக்கும் பொழுது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, நம்முடைய கண்களும் அவருடைய கண்களும் இணைய வேண்டும். அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாகவும் கொடுப்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக நம்முடைய தெய்வம் ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம். அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படை ஆண்டவர். அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படை ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ரட்சிப்பு என்று சொல்லி 1ஆம் வசனம் சொல்லுகிறது. 2ஆம் வசனத்திலே அவருடைய மேன்மையான இரக்கம் என்று சொல்லுகிறது. 5ஆம் வசனத்திலே ஆண்டவரை நாம் துதிக்கக்கூடிய துதி என்று சொல்லுகிறது. 7ஆம் வசனத்திலே ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் என்று சொல்லுகிறது. ஆண்டவருக்குள்ளான பய பக்தியோடு நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு சொந்தமாகிறது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவர். ஆசீர்வதிக்கும் பொழுது கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்போமே, அதே போல ஆண்டவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவர். அந்த ஆசீர்வதிக்கக்கூடிய கைகளை நாம் பார்த்தால், அந்த 2 கைகள், ஆண்டவர் ஆசீர்வதிக்கக்கூடிய 2 கைகள், இந்த 2 கைகளை பார்த்தால் இங்கே ஒரு துளை, இங்கே ஒரு காயம்பட்ட கரங்கள். காயங்களை, வடுவான அந்த காயங்களை அவருடைய கரங்களிலே நாம் பார்க்கலாம். அப்படியானால் ஆசீர்வாதத்தின் அடிப்படை என்ன? ஆண்டவர் காயம்பட்டு நம்மை ஆசீர்வதித்தார். அவர் சிலுவையிலே மரித்ததினாலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய கரங்கள் மூலமாக என்று சொல்லும் பொழுது, வடுவாக்கப்பட்ட அவருடைய கரங்கள் மூலமாக ஆசீர்வாதம்.
சீஷர்களை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது கூட யோவான் 20ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே தம்முடைய கரங்களை உயர்த்தி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். சமாதானம் எங்கே? கர்த்தருடைய கரங்கள், காயம்பட்ட கரங்கள், இரட்சணியத்தின் கரங்கள், அவற்றின் மூலமாகத்தான் ஆசீர்வாதமும் உண்டு, சமாதானமும் உண்டு. கர்த்தருடைய கரங்களிலே இந்த ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுகின்றன என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், இரண்டாவதாக ஆசீர்வாதம் ஆக்கும் ஆண்டவர். யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வாதம் ஆக்குகிறார் என்று சொல்லி 3ஆம் 4ஆம் வசனங்களிலே நாம் வாசித்தோம். 3ஆம் 4ஆம் வசனங்கள் என்ன? நம்மை ஆண்டவர் மக்களுக்கு, மற்ற மதத்தினருக்கு, புற ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக ஆக்க விரும்புகிறார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சகல ஜனங்களும் சகல தேசங்களும் நமக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தம் கொள்ளுகிறார். 1ஆம் வசனத்திலே 6ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுடைய இயற்பெயர் ஆபிராம். அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட செயற்பெயர், சிறப்பு பெயர் ஆபிரகாம். ஆபிராம் என்றால் என் தகப்பன் என்ற அர்த்தம். ஆபிரகாம் என்றால் திரளான ஜாதிகளின் தகப்பன் என்ற அர்த்தம். சாதாரண தகப்பனாக இருந்தவன் திரளான ஜாதிகளின் தகப்பனாக விளங்கத்தக்கதாக அழைக்கப்படுகிறான். என்ன புரிந்து கொள்கிறோம் இதிலே? நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்றால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நாமோ நம்மிடத்தில் உள்ளவைகளோ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்க வேண்டும். நாம் இந்த உலகத்திலே அணைக்கட்டுகள் அல்ல, நாம் கால்வாய்கள், நாம் வாய்க்கால்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வாய்க்கால்களின் வழியாக வழிந்தோடி போக வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக. வானத்தின் ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் வாய்க்கால்களாக வைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அடக்கி ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அணைக்கட்டுகள் அல்லர் நாம். நம்மை நாமே ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாமே அனுபவிக்கத்தக்கதாக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களாக விளங்கத்தக்கதாக வடிகால்களாக, கால்வாய்களாக, வாய்க்கால்களாக இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதமாக இருந்தது. எல்லா ஜாதிகளும் அவனுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் அவனை அழைத்து ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக ஆசீர்வாதத்தின் நோக்கம் என்ன? மற்றவர்களை ஆசீர்வதிக்க, மற்றவர்களும் நம்மோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க, மற்றவர்களை ஆத்தும ஆதாயம் பண்ண. இதற்கெல்லாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு அருளப்படுகின்றன. இஸ்ரவேலிலே 2 கடல்கள், ஒன்று சவக்கடல், இன்னொன்று கலிலேயா கடல். கலிலேயா கடலின் தண்ணீர் எப்பொழுதும் இனிமையாக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும், தெளிவாக இருக்கும். ஏன்? வரக்கூடிய ஆறுகளெல்லாம் அந்த கடலுக்குள்ளே பாய்ந்து அந்த கடல் தண்ணீர் இன்னும் ஆறுகளாக பிரிந்து செல்லுகின்றன. அது தேங்கி நிற்கக்கூடிய நீர் அல்ல. கலிலேயா கடல் வரக்கூடிய தண்ணீரை மீண்டும் அது பிரிவுகளாக பிரித்து வாய்க்கால்களாக வழிநடத்தி செல்லக்கூடிய கடல், சுத்தமான தண்ணீர். ஆனால் சவக்கடல் அப்படி அல்ல. வரக்கூடிய ஆற்று தண்ணீர் எல்லாவற்றையும் தனக்குள்ளாகவே அடக்கி கொண்டு அது தன்னுடைய தண்ணீரை எங்கும் பகிர்ந்தளியாது. பகிர்ந்தளிக்கக்கூடிய கடல் கலிலேயா கடல். பகிர்ந்தளியாமல் அப்படியே தனக்கே வைத்துக் கொள்ளக்கூடிய கடல் சவக்கடல், நாரி போன கடல், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத கடல். நீங்கள் எப்படிப்பட்ட கடல்? எப்படிப்பட்டவர்களாக இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? வானத்தின் ஆசீர்வாதங்கள் வழிந்தோடும் வாய்க்கால்களாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோமே ஒழிய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அடக்கி ஆண்டு அனுபவிக்கக்கூடிய அணைக்கட்டுகள் அல்லர் நாம். ஆசீர்வாதத்தின் நோக்கமே அதுதான். நாம் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், இரண்டாவதாக ஆசீர்வாதம் ஆக்கும் ஆண்டவர், மூன்றாவதாக ஆனந்திக்கும் மக்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களினாலே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வாதமாக வைத்திருப்பதினாலே ஜனங்களுக்கு சந்தோஷம், ஆனந்திக்கக்கூடிய மக்கள். ஏன்? பல காரணங்கள் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக 2வது வசனத்திலே கர்த்தருடைய முகம் நம்மேல் பிரகாசிக்கிறது,
நம்முடைய முகம் பிரகாசிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு அந்த பிரகாசத்தை வழங்குமாறு இந்த பிரகாசம் நம்மிலே தங்கிவிடுகிறது. இரண்டாவதாக, கர்த்தருடைய பிரசன்னம். எப்பொழுதும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்குகிறது. அவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய வாழ்க்கை வளம் பெறுகிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் என்றைக்கு நம்மை விட்டு நீங்க கூடாத அளவுக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பெற்றுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அவருடைய பிரசன்னம் என்னோடு கூட, உங்களோடு கூட இருக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருப்பதினாலே மரணம், இருள், பள்ளத்தாக்கு, பொல்லாப்பு ஒன்று நம்மை தாக்காது. அவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அல்ல, அது பிரசன்னத்தின் வாழ்க்கை. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரும் அக்கினியிலே தள்ளப்பட்டார்கள். நாலாவது ஒரு ஆளாக தேவகுமாரனாகிய இயேசு அவர்களோடு உலாவும் பொழுது அந்த பிரச்சனைகள், அந்த நெருப்பு, அக்கினி அவர்களை தாக்கவில்லை என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காத்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஐயா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே. அப்படி இருக்கும் பொழுது 24 மணி நேரமும் கர்த்தர் நம்மோடு தங்குகிறவராச்சே. அப்படி இருக்கும் பொழுது இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நாம் ஏன் காத்து கொள்ள வேண்டும்? சில சமயங்களிலே அசுத்தமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் உருவாகும் பொழுது, அது மிகும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை விட்டு நீங்குகிறது. சிம்சோனை விட்டு கர்த்தருடைய பிரசன்னம் நீங்கியது. சபலை விட்டு பரிசுத்த ஆவியானவர் நீங்கினார். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்தாவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தான். மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக புரளி பேசிய பொழுது கர்த்தர் அவர்களை விட்டு போய்விட்டார் என்று வாசிக்கிறோம். God, the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை வாழ்க்கையிலே காத்துக்கொள்ளுங்கள். அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரிசுத்தமான தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காத்துக்கொள்ளக்கூடிய அளவிலே தீமையோ தீங்கோ, பாவமோ பரிசுத்த குலைச்சலோ நம்மை அண்டாதவாறு, நம்மை ஆளாதவாறு நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரகாசம், பிரசன்னம், ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு. ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பிலே சந்தோஷம். எத்தனையோ பேருக்கு துக்கம். ஏனென்றால் கிரியைகளை நியாய்ந்திருப்பார், செயல்களை நியாய்ந்திருப்பார், சொற்களை நியாய்ந்திருப்பார், யோசனைகளை நியாய்ந்திருப்பார், அந்தரங்கத்தையும் நியாய்ந்திருப்பார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளோ, நீங்களோ அனுதினமும் என்னதான் குற்றங்கள் செய்தாலும், என்னதான் வாழ்க்கையில் வழிக்கு விழுந்தாலும் மீண்டும் எழும்பி கர்த்தாவே உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரியும் என்று ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் எல்லாம் நம்மை சந்தோஷப்படுத்தி நமக்கு சாதகமாக அமைந்து நம்மை அவருடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்கின்றன. அவருடைய நியாய தீர்ப்புக்காகவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சி அடையக்கூடிய மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். இந்த 4ஆம் வசனத்திலே கர்த்தர் நடத்துகிறார், நித்தமும் நடத்துகிறார், ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆசீர்வாதமான பாதையிலே அன்றாட நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் இதையெல்லாம் செய்யக்கூடிய ஆண்டவர், எதையெல்லாம்? பிரகாசம், பிரசன்னம், நன்மையான நியாயத்தீர்ப்பு, ஆவிக்குரிய நடத்துதல், இதையெல்லாம் செய்யக்கூடிய ஆண்டவர். இதற்கு நாம் என்ன மாறுத்தரம் செய்ய வேண்டும்? என்னென்ன மாறுத்தரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். வாயை மூடிக்கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் வாயிலே நாவிலே முணுமுணுத்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எதையெல்லாம் ஆண்டவர் நினைப்பூட்டுகிறாரோ அல்லது நினைப்பூட்டவில்லையோ எக்காலத்திலும் ஆண்டவரை துதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு முன்பாக ஒரு பெரிய ஆவிக்குரிய அறுவடையை வைத்திருக்கிறார். அந்த அறுவடையாளர்கள் நாம். தேவன், தேவகுமாரன் தூதர்களுக்காக மரிக்கவில்லை,
உங்களுக்காக எனக்காக மரித்திருக்கிறார். எனவே சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டியது, ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டியது ஆண்டவருடைய இரத்தத்துக்கு சொந்தக்காரர்களாகிய நாம் என்று சொல்லி வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கத்தக்கதாக ஆண்டவரோடு ஒத்துழைக்க வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவருடைய காரியங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே என்று சொல்கிறோமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்கிறோமே. அவருடைய ராஜ்யம் நம்முடைய உள்ளத்திலே மட்டுமல்ல, நம்முடைய சுற்றுப்புறத்திலே அக்கம் பக்கத்திலே மக்கள் மத்தியிலே வரத்தக்கதாக அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எல்லா இடத்திலும் பிரசங்கிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும், இன்னும் ஆண்டவருக்கு சாட்சி பகர வேண்டும். இந்த உலகத்திலே சாட்சிகளாக இருக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். மற்றவர்கள் நம்முடைய சாட்சி அறிந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதனாலே 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், நமக்கு மகிழ்ச்சி உண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்தில் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், குறிப்பாக ஆவிக்குரிய காரியங்கள், ஆத்தும ஆதாய காரியங்கள், அறுவடை காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் நிலை நிற்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பரம்புதலுக்காக ஒத்துழைக்க வேண்டும். ஆக ஆசீர்வதிக்கும் ஆண்டவரை பற்றி பார்த்தோம், நம்மை ஆசீர்வாதம் ஆக்கக்கூடிய ஆண்டவரை பற்றியும் கற்றோம், ஆனந்திக்கும் மக்களையும் நாம் பார்த்தோம். இந்த ஆனந்திக்கும் மக்கள், இவர்கள் ஆனந்தம் அடைவதனாலே விளையக்கூடிய சில விளைவுகள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்திலே பூமி அதன் பலனை தரும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பூமி அதன் பலனை தரும். ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும் பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக்க மற்றவர்களிடத்தில் நாம் சுவிசேஷ முயற்சிகள் செய்யும் பொழுது பூமி தன் பலனை தரும். ஐயா, நான் சொல்லி யார் கேட்பா? எனக்கே பேச்சு வரம் கிடையாது, எழுத்து வரமும் கிடையாது, ஏதோ தத்தி தத்தி நான் தமிழ் பேசுவேன். நான் சொல்கிறது யார் கேட்பாங்க. ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். செய்ய வேண்டியது என்ன? வெற்றிகரமான சாட்சி யார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு தேவனுடைய சுவிசேஷத்தை, ஆண்டவருடைய ரட்சிப்பின் செய்தியை உலகுக்கு வழங்கி ஒவ்வொருவருக்கும் சொல்லி விளைவுகளை தேவனிடத்திலே விட்டுவிட வேண்டும். விளைவுகள் சார்ந்து வாழாமல் விசுவாச அறிக்கை சார்ந்து வாழ வேண்டும். அறிக்கை செய்வது நம்முடைய வேலை, ஆதாயம் பண்ணுவது ஆண்டவருடைய வேலை, போதிப்பது நம்முடைய வேலை, சாதிப்பது ஆண்டவருடைய வேலை, சொல்லுவது உங்களுடைய வேலை, வெல்லுவது ஆண்டவருடைய வேலை. என்னை பற்றி சொல்லுங்கள், என் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், இதுதான் ஆண்டவர் கேட்டுக்கொள்வது. மிச்சத்தை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். உன் ஆகாரத்தை தண்ணீரிலே போடு, பல நாள் கழித்து அதன் பலனை காண்பாய் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் கூட நாம் செய்யக்கூடிய ஊழியத்தின் பலனை காண்போம் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதே. உன் ஆகாரத்தை, சுவிசேஷத்தை தண்ணீரிலே போடு, மக்கள் மத்தியிலே சொல்லு, பல நாட்கள் கழித்து அதனுடைய பலனை காண்பாய். பூமி அதன் பலனை தரும். உலக பிரகாரமான நன்மைகள் அல்ல, உலக பிரகாரமான நன்மைகள் மட்டுமல்ல, ஆவிக்குரிய நன்மைகள், ஆத்தும அறுவடை, இதெல்லாம் சொந்தமாகும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக பலன் தரும். இரண்டாவதாக ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம். இந்த பயமும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் முடிகிறது. முதலாவதாக பலன் அளிப்பீர்கள், இரண்டாவதாக பயபக்தியோடு வாழ்வீர்கள். ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக பயபக்தியோடு இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய பயம் என்றால் என்ன? ஆண்டவருடைய அன்புக்கு பயப்படுவது. 2 பேருக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது. இன்னும் 2 மாதங்களிலே அவர்களுக்கு திருமணம். இடையிலே இருவரும் சந்திக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான் அவளை பார்த்து, நம்ம 2 பேரும் போய் அந்த பப்பில் உட்கார்ந்து இரா முழுவதும் அங்கே நடக்கக்கூடிய வேடிக்கைகளை பார்த்து சந்தோஷமாக இருப்போமா என்று அவளிடத்தில் கேட்கிறான். அவள் சொல்லுகிறாள், நமக்கு நிச்சயம் மட்டும்தான் ஆகியிருக்கிறது, திருமணம் இன்னும் ஆகவில்லை. நான் அங்கே வந்தால் அந்த விஷயம் எங்கள் அப்பாவுக்கு தெரிந்தால், அவன் சொல்லுகிறான், உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் உன்னை துன்பப்படுத்துவாரோ வேதனைப்படுத்துவாரோ என்று கேட்கிறான்.
அவள் சொல்கிறாள், இல்லை, நான் அங்கே வந்தால் என்னுடைய அப்பாவை வேதனைப்படுத்துவேன், என் அப்பா இருதயத்திற்கு துன்பத்தை கொண்டு வருவேன், எங்கள் அப்பாவின் அன்பு இருதயத்தை என்னால் வேதனைப்படுத்த முடியாது, இந்த பப்புக்கு நான் வரமாட்டேன், என்னுடைய அப்பாவின் அன்பு எனக்கு முக்கியமானது, அதை கொச்சைப்படுத்த மாட்டேன். இது அன்பு, இது பயம், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பிதாவாகிய தெய்வத்திற்கு, குமாரனாகிய தெய்வத்திற்கு, பரிசுத்தாவியானவருடைய தெய்வத்திற்கு பயந்து வாழும் பொழுது, நம்முடைய அன்பை அவருக்கு காண்பித்து நாம் வாழும் பொழுது சந்தோஷமாக இருப்போம், சமாதானமாக இருப்போம். தேவனுக்கு மகிமையையும் அவருடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் நாம் கொண்டு வருவோம். ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். எதற்காக? நாம் ஆசீர்வாதமாக வாழ்வதற்காக. இன்னும் எதற்காக? நாமும் மற்றவர்களும் ஆனந்தமாக ஜீவிப்பதற்காக, பூமி அதன் பலனை தருவதற்காக. பயபக்தியோடு நாம் ஆண்டவரிடத்தில் ஜீவித்து ஆண்டவருடைய அன்பை மகிமைப்படுத்தி அவருடைய அன்பை மகிழ்ச்சிப்படுத்தி வாழ்வதற்காக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும் எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வரவழைத்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த உலகத்திற்கு நாங்கள் ஆசீர்வாதமாக வாழத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி, உம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எங்கள் வாயினாலும் வார்த்தையினாலும் வழங்கி வாழும் பொழுது எங்களுக்கு ஆனந்தம், உமக்கு ஆனந்தம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே குறிக்கோள், உம்முடைய நாமத்தின் மகிமை, உம்முடைய இருதயத்தின் மகிழ்ச்சி. உம்முடைய மகிமைக்காகவும் உம்முடைய மகிழ்ச்சிக்காகவும் நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.